1989 சட்டமன்றத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அங்கே இருந்த திமுக மூத்த அமைச்சர்கள் எல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை முடியை பிடித்து இழுத்து, சேலையை பிடித்து இழுத்து, புத்தக கட்டுக்காலால் தாக்கி அலங்கோலமாக புரட்சித் தலைவர் அவர்கள் வெளியே வந்தார்கள். இப்படிப்பட்ட திமுகவோடு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்த காட்சி 1989 சட்டமன்றத்திலே திமுக மூத்த அமைச்சர்கள் தாக்கிய காட்சி. இப்படிப்பட்ட திமுகவோடு 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நான் தான் முதலமைச்சர் என்று 47 சட்டமன்ற அமைச்சர்கள் முன்னாலே சொல்லுகின்றார். எப்படி என்று கேட்கின்றார்கள். இல்லை, திமுக நம்மளை ஆதரிக்கிறது, ஸ்டாலின் நம்மளை ஆதரிக்கிறார், எனவே நான் முதலமைச்சராக வர இருக்கிறேன், நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்று இந்த குழப்பங்கள் இந்த இயக்கத்திலே நிலவுகிறது. நான் கேட்பதெல்லாம், இந்த இயக்கம் ஆரம்பித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆரம்பித்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். அம்மா அவர்களை பொறுத்தவரை அம்மா மீது ஊழல் வழக்கிலே அம்மா அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். அந்த வழக்கை வேண்டுமென்றே அப்பீல் செய்து பெங்களூருக்கு மாற்றி வேண்டுமென்றே தண்டனை வாங்கி கொடுத்தவர்கள் அவர்கள். எனவே இப்படி இரு துருவங்களாக இருக்கிறவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்களோடு சேர்ந்து நான் ஆட்சி அமைப்பேன் என்று சொல்கிறார். எனவே இன்றைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் இருக்கின்ற வரை என்னால் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். எனவே என்னுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பொறுப்பையும் அதிமுக அடிமட்ட உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நான் விலகிக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தை இப்பொழுது பார்த்தால் நண்பர்களை வேதனையோடு சொல்கிறேன், மிகுந்த மன வருத்தத்தோடு சொல்கிறேன், மிகுந்த இதயம் கலந்த வருத்தத்தோடு சொல்லுகிறேன். இந்த இயக்கத்திலே இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள் எல்லாம் இந்த தாய் தந்தையை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளைப் போல, கண்ணை கட்டி காற்றிலே விட்டதைப் போல 1.5 கோடி தொண்டர்களும் இந்த இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய தோல்வியையும் சிதைவுகளையும் போட்டியையும் பார்த்து, ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இயக்கம் இந்த அளவிற்கு தோல்வி அடைவதற்கு, இந்த இயக்கம் சிதைவதற்கு எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதம் ஒன்றேதான் காரணம் என்று நான் படிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று அதிமுக நடுக்கடலிலே விடப்பட்ட துடுப்பு இல்லாத படகை போல் இன்று இருக்கிறது. எனவே இந்த இயக்கத்திலிருந்து 42 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நான் இந்த இயக்கத்திற்காக மக்கள் பணிக்காக போராட்டம் செய்து நான் 14 முறை சிறை சென்றிருக்கிறேன். இந்த இயக்கத்தை விட்டு எந்த சூழ்நிலையும் வெளியேறவில்லை. இயக்கம் வெற்றியோ தோல்வியோ, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, இந்த இயக்கத்திற்கும் இயக்கத்தினுடைய தலைமைக்கும் நான் விசுவாசமாக இருந்திருக்கிறேன். என்னை 10 ஆண்டுகளாக அவர் என்னை புறக்கணித்து விட்டார். என்னை மட்டும் இல்லை, அம்மாவுடைய விசுவாசிகள் அத்தனை பேருமே புறக்கணித்து விட்டார்கள். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிற நண்பர்களே, அம்மா அவர்களுடைய காலத்திலும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் உழைப்புக்கும் விசுவாசத்துக்கு பார்த்து மட்டுமே எம்எல்ஏ சீட், எம்பி சீட், கட்சி பதவி கொடுக்கப்பட்டது. இந்த 10 ஆண்டுகளில் உழைப்பிற்கும் விசுவாசத்திற்கும் அங்கே பயனே இல்லை. ஒன்றி பணம் மட்டுமே, புதியவர்கள் மட்டுமே என்று சொன்னால் யார் நிற்பார்கள்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், உழைப்பவனை தேடி கண்டுபிடித்து இயக்கம் நடத்தினால் பலன் உண்டு, கிடைத்தவனை தேடி இயக்கம் நடத்தினால் பலன் இல்லை என்று சொல்லி இது என்ன நடக்கிறது? 10 ஆண்டுகளாக பணம் இருந்தால் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர், வாரியத் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர். எனவே இந்த இயக்கத்தினுடைய தோல்விக்கும் அவரேதான் காரணம், இந்த இயக்கம் சிதைவதற்கும் அவரேதான் காரணம், இந்த இயக்கத்தினுடைய பின்னடைவுக்கும் அவரேதான் காரணம். ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய மனக்குமரலை நான் இங்கே உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலில் வெற்றி தோல்விகள் சகஜம். ஜெயலலிதாவே தோல்விருக்காங்க. இப்போ தொடர் தோல்வி 10 தோல்வியை சந்திச்சிருக்காரு, 11 தோல்வி சந்திச்சிருக்காரு. நீங்க ஆரம்பத்திலே அதை சொல்லல, அவரோட நாளைக்கு எல்லா ஒவ்வொரு தோல்விக்கும் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் எல்லா தலைவர்களுமே அவர்களிடத்தில் எடுத்து சொல்வோம். ஏன் தோற்றோம்? தோல்விக்கான காரணங்களை ஒரு குழு அமைத்து கண்டுபிடிக்க வேண்டும். தோல்விக்கு பொறுப்பேற்று நீங்கள் அறிக்கை விட வேண்டும். மூத்த அமைச்சர்கள் இன்று 25 எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்கிறார் என்று சொன்னால்
மெயின் ரீசனே தோல்விக்கான காரணங்களை நாம் ஆராய வேண்டும் அவர்கள் சொன்னதால் தான் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் 35 ஆண்டுகளாக பார்க்கிறேன். அவர் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார். தான் எடுப்பது தான் முடிவு, தான் சொல்வது தான் சட்டம் என்று அவர் எடுத்த முடிவால் தான் நாங்கள் சொல்லி பார்த்து விட்டோம். தொடர்ந்து 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 11 முறை தோல்விக்கும் என்ன காரணம் ஆராய வேண்டுமா இல்லையா? சுய பரிசோதனை செய்ய வேண்டுமா இல்லையா? அதனால் அவர் கேட்கவில்லை. கடைசியாக நாங்கள் வெளியேறோம். அதிமுக பிளவு போட்டதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள்லாம் போட்டுருக்காங்க, புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ 2 இழந்துருச்சு. இப்போ பல மாவட்ட செயலாளர்கள் நிலை என்ன, புதுசாக செஞ்ச நிலை என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நீங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட தான் கேட்கணும். நான் எப்படி சொல்கிறேன் சார்? எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் 32 மாவட்ட செயலர் ஒரே நேரத்தில் நீக்கியது இவராகத்தான் இருக்கும். அம்மா அவர்களே தவறு செய்தால் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார். ஒருவர் இருவரை தவிர அவர் நீக்கியதே கிடையாது. தொடர்ந்து 32 பேரை நீக்கினால் இந்த இயக்கம் என்ன ஆகும்? கட்சி 11 தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். கட்சியினுடைய தோல்விக்கு என்ன காரணம்? தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அம்மாவுடைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள்? பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இதையெல்லாம் குழு அமைத்து ஆராய வேண்டுமா இல்லையா? சார், அவர்கிட்ட போனால் தயவு செஞ்சு உட்கார வச்சு பேச மாட்டார்கள், நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அம்மா அவர்களே எங்களை அழைத்தால் 2 நிமிடமாக இருந்தால் உட்கார வைத்து பேசுவார்கள். இது நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன் சார். நான் 82லிருந்து நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். இது 84ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு எடுத்த படம். இது 83ல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு எடுத்த படம். இந்த மாதிரி அம்மா விசுவாசிகள் எனக்கு தேவையில்லை. நண்பர் வேணுகோபால் 2 நாட்களுக்கு முன்பு ராஜினாமா செய்திருக்கிறார். அவரும் நானும் 98-2000 கிட்டத்தட்ட 7 பேர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர். அதிலே நானும் ஒருவர், மிஸ்டர் வேணுகோபால், டாக்டர் வேணுகோபாலும் ஒருவர். அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். செம்மலை பாதிக்கப்பட்டிருக்கிறார், தனபால் முன்னாள் சபாநாயகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இங்கே பரஞ்சோதி பாதிக்கப்பட்டிருக்கிறார், சிவபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி அம்மா விசுவாசிகளை எல்லோரையும் ஓரம் கட்டினால், தனக்கென்று ஒரு டீமை சேர்த்தால் இந்த இயக்கம் எப்படி வளரும்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.